என்னமா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் மயனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்க, ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டிருக்கியா? இந்த வீட்ல மூத்த பிள்ளை, ஒரு மரியாதைக்கு கூட கூப்பிட மாட்டீங்க. நீங்களா பொண்ணை பார்த்தா மட்டும் போதுமா? நான் பார்த்து ஓகே சொன்னதா கல்யாணமே நடக்கும், பாத்துக்கோங்க. உன்னைய கூட்டிட்டு போனா ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டாங்க. சரியான விவகாரம் முடிச்சவ இவ. இவளை கட்டி கொடுத்து என் சொத்து அழிஞ்சதுதான் மிச்சம். உன்னைய போய் அம்மா விட்டுட்டு போவேனாரா சார்த்தி? எதுக்கு உனக்கு சிரமம்? அங்க இருந்து வரணுமே சொல்லிட்டு தான் உனக்கு கூட்டிட்டு போல. இதுக்கு போய் இப்படியெல்லாம் பேசிட்டு கிடக்க. இப்பதான் இந்த வீடியோ கால் வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு வந்துருச்சுல, பொண்ணு அதுலயே பாத்துக்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, பொண்ணு நம்மள மாதிரி வசதியான வீடா? பொண்ணு வசதிங்கிறதமா முக்கியம். பொண்ணு மனசு எப்படி, குணம் எப்படி, அதை பார்த்துதாம்மா கல்யாணம் பண்ணணும். அம்மா, நம்மளுக்கு ஈக்குவலா பார்த்தாதான் நம்மளுக்கு மரியாதை. எனக்கு தெரியும், அந்த சரோஜா சித்தி ஊர்ல எல்லாம் பட்டிக்காடாதான் கிடக்குங்க. போய் அந்த ஊர்ல போய் பொண்ணு பாத்திருக்கீங்க பாரு. நானும் உன்கிட்ட 2 வருஷமா சொல்லிட்டு தானே இருக்கேன், தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும்னு. நீ காதலியே வாங்கிக்கல. அதான் சரோஜாட்ட அவகிட்ட இவகிட்டன்னு சொல்லி வச்சேன். அதான் சரோஜா நல்ல பொண்ணா இருக்கே பாப்பங்கான்னு கூப்பிட்டா. என் மாமியா வீட்டுல என்னமா நினைப்பாங்க? நம்ம ரேஞ்சுக்கு இருந்தாதான் எங்க மாமியாவும் உங்களை மதிப்பாங்க. அப்படி ஒன்னும் மாமியா மதிக்கவே தேவையில்லடி. என்ன அக்கா, ரொம்ப நாளா வீட்டை பக்கம் ஆளவே காணோம். வாடா வா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏண்டா பொண்ணு பார்க்க போயிருக்கீங்க, அக்காவை ஒரு வார்த்தை வாக்கான்னு கூப்பிட்டுருக்கீங்களா? அங்க உங்க மாமா என்னை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு, உனக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு. உன்னைய கூட்டிட்டு போக கூடாதுங்கிறதா எங்களோட பிளானு. எத்தனை டைம் பொண்ணு பார்க்க இவ்வளவு போய் கூட்டிட்டு போய் ஒரு கல்யாணமும் விளங்கல. உன்கிட்ட தான் பேசுறேன் அருண். அதுவும் போய் பட்டிக்காட்டுல போய் பொண்ணு பார்த்திருக்கீங்கடா. அக்கா, பொண்ணெல்லாம் சூப்பரா இருக்குக்கா. நீயே பாத்தீங்கன்னா வாய் மேல கை வைப்ப, அவ்வளோ அழகு. அழக வச்சு என்னடா பண்றது? நல்ல வசதியான வீடா இருந்தா போதும். எப்படி தான் எங்க அக்காவுக்கு புரிய வச்சு கல்யாணத்தை முடிக்க போறேன்னு எனக்கே ஒன்னும் புரியல. அக்கா, அதை விடுக்கா, பொண்ணு கிட்ட உன்னை பத்தி நல்ல பெருமையா சொல்லி வச்சிருக்கேன்க்கா. அக்கா, அதுவும் இல்லாம உங்க போட்டோ வேற பொண்ணு கிட்ட காமிச்சேன். அண்ணி எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா. அச்சோ, அப்படியாடா? கொஞ்சம் ஐஸ் வச்சா போதும், அக்காவை சமாளிச்சிடலாம். டேய், பொண்ணு போட்டோ இருந்தா கொஞ்சம் காமியே. என்னத்தக்கா போட்டோல பாத்துக்கிட்டு வா, நேர்லயே கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். இவன் தான் அவங்க அக்காவுக்கு லாய்க்கு. நம்ம எல்லாம் பேசினா நம்மள ஏறிட்டு போயிருவா. டேய், அப்படியே உங்க மாமாக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருடா, ரொம்ப கோவத்துல இருக்காருடா. அக்கா, நிச்சயத்துக்கு மாமாவையும் கூட்டிட்டு போவாங்கக்கா. இப்ப நீ மட்டும் வாக்கா, போய் பொண்ணு வீட்டுல போய் பாத்துட்டு வந்துடலாம். அதுவும் சரிதான்டா, என் மாமியா கிழவி நான் வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நீ போன் பண்ணி சொல்லிட்டீன்னா அது அப்புறம் எனக்கு போனே பண்ணாது. சரி, நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். அம்மா, நான் அக்காவை கூட்டிட்டு போய் பொண்ணை காமிச்சிட்டு வந்துடுறேம்மா. சும்மா பொண்ணு வீட்டுக்கு போனா என்னடா நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்கம்மா. சரி, சரோஜா சித்தி வீட்டுக்கு போயிட்டு அவளை கூட்டிட்டு போங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏக்கா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மவளை பார்க்க வந்திருக்காங்கக்கா. என்னடி சொல்லாம கொள்ளாம வந்திருக்காங்க? இருக்கட்டும், வாங்க. ஏய் சித்தி, உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? இப்படி போய் சமாதானத்தை முடிச்சிருக்க. இங்கிட்டு பாரு வயர் கட்டடு, இங்கிட்டு மாட்டு வண்டி. சை கோமதி, கொஞ்ச நேரம் வாயை மூடிடி. வீட்டை பார்த்தாலாம் அடுத்தவங்களை எடை போடாத. அம்பிட்டு வேறு கோணத்துல தங்கண்டி. ஆமா என்னத்த தங்கம். நீங்க இந்த சம்மந்தத்தை முடிச்சீங்கன்னா என் வீட்டுக்காரர் இந்த பக்கமே விட மாட்டாரு. ஆமா, இவ பெரிய ஜமீன் பரம்பரை. எக்கா, மாப்பிள்ள உன்னைய தாங்க பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்பதுல இருந்து குறுன்னு பாக்குறாருக்கா. தெரியும். அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நான் உட்காந்துருக்கேன். அடிப்பாவி, அப்பதுல இருந்து அப்ப ரூட்டு போயிட்டே இருக்கா. என்ன லுக்கு? ஒன்னும் இல்ல. எக்கா, கண்ணு முன்னாடி சின்ன பிள்ளை உட்காந்துருக்கேன், பார்த்து பேசுங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்களா? ஆமாட்டா, மாப்பிள்ளையோட அக்கா பொண்ணு பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். பொண்ணு பாக்குறப்பயே வரதில்லையா? ஏன் இப்ப உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? அதெல்லாம் நீங்க எப்பயுமே கேட்காம வரலாம் தா. யாரு வேணான்னு சொன்னது? இல்ல, சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா பலகாரம்லாம் சுட்டு வச்சிருப்போம்ல, அதான் சொன்னேன். உங்க வீட்டுல நான் வாங்கி குடிச்சுட்டாலும். மாப்பிள்ளையோட அக்கா மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சிருக்காங்க, உடம்பு கிடம்பு சரியில்லையா? அது ஒண்ணும் இல்லக்கா, வெயில வந்திருக்காங்கல, அப்படித்தான் இருக்கும். சரி, நான் ஏதாச்சும் காப்பி தண்ணி போட்டு கொண்டு வரேன்டி. எல்லாரும் இப்படி வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க. ஏய் சித்தி, இவங்க தைரியமா வீட்டுக்குள்ள வந்து உட்கார சொல்றாங்களே, வீட்டுக்குள்ள நம்மளாம் உட்கார்றதுக்கு இடம் இருக்குமா? ஏய், கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிக்கிட்டு இருடி, சம்பந்தத்தையே கெடுத்து விட்டுருவா போல. டேய் அருண், ஏன்டா இப்படி ஒரு சம்பந்தத்தை பிடிச்சி வச்சிருக்கீங்க? காலை வைக்க கூட அருவருப்பா இருக்கு. இவங்க கிட்ட எல்லாம் காப்பி வாங்கி குடிச்சா வாந்தியே வந்துரும் போல. டேய் அருண், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், என்னடா சவுண்டவே காணோம்? அடப்பாவி, நான் இவ்வளவு நேரம் பேசுனது உன் காதலையே விழுகல. பாரு பொண்ணை எப்படி ரூட்டு விட்டுட்டு இருக்கியான்னு. இனி நம்ம என்னத்த சொல்றது? பொண்ணு புடிச்சு போச்சு போல இவங்களுக்கு. நம்ம சொன்னாலும் குடும்பத்தை பிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. தேவையா? வாயை மூடிக்கிட்டு பாப்போம். பொண்ணை பாரு, பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு மேனாமினிக்கு மாதிரி இருக்கா. இவளெல்லாம் கட்டிட்டு வந்து டெய்லி சண்டையா முட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இவ இருக்கிற இருப்பும் ஆளையும் பாரு. இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி ஒரு 10 பவுன் கூட தேராது போல. என்னமோ பண்ணட்டும். ஏன் ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருக்கீங்க? உள்ள வந்து உட்காருங்க. உட்கார்றதுக்கு இடம் இருந்தா நாங்க ஏன் உட்காராம இருக்கோம்? இவ சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போலயே. நம்ம பேத்திய கட்டி கொடுத்தா ஒரு ஆட்டி படைச்சிருவா போல.
நம்ம பேத்திக்கும் சரியான வாய்தான், எங்க போனாலும் பொழைச்சுக்குவா. இருந்தாலும் நம்ம பார்க்கணும்ல. ஏய் சித்தி வா, இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் முதல்ல. டீ காப்பில ஒன்றும் வேணாம் சித்தி, வா சித்தி டக்குன்னு. இவ அல்லப்பற தாங்க முடியல. எக்கா நாங்க வரோம்க்கா. ஏண்டி வந்ததுமா போறீங்க? ஒரு டீ காப்பியாச்சும் குடிச்சிட்டு போலாம்ல. இல்லக்கா இவங்களுக்கு நேரமாச்சான், அதான் நாங்க வரோம். சரிடி சரிடி.